1ஆம் தேதியிலிருந்து 5 முக்கியமான மாற்றங்களை நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. பேன் கார்டு அப்ளை பண்ண போறதா இருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ITR ஃபைல் பண்ணுறதுக்கு இந்த ஜூலை 31ஆம் தேதி கடைசி தினம் கிடையாது, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னைக்கு? அண்ட் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. ட்ரெயின் டிக்கெட்டுடைய ப்ரைஸையுமே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க? அண்ட் ஒரு பேங்க்ல நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பேங்க்கு? அண்ட் கேஸ் சிலிண்டரோட விலையை குறைச்சிருக்காங்க. எவ்வளவு குறைச்சிருக்காங்க? யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு வாலா, நான் உங்கள் யுவராணி. நம்பர் 1, ஆதார் மேண்டேட்ரி ஃபார் பேன் கார்டு அப்ளிகேஷன். ஆக்சுவலி நம்ம ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாலே போதும், பேன் கார்டை அடுத்த ஸ்டெப் என்னவோ அது ப்ராசஸ் பண்ணி நம்ம கைக்கு வந்துடும். மேபி சில பேர் பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க, டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு ஓட்டர் ஐடி ஏதோ ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஆதார் கார்டு மஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு உங்களுடைய ஒரு டாக்குமெண்ட்டை நிச்சயமாக நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பேன் கார்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்கலாம், இந்த ஓட்டர் ஐடி, இந்த லைசன்ஸ், இது எல்லாமே அரசாங்கம் தானே கொடுத்தாங்க, அது கொடுக்க மாட்டாங்களா இனிமேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ப்ரொசீடே பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேன் கார்டு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது பேன் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு டாக்குமெண்ட்டை நிச்சயமாக நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும். நம்பர் 2, ITR ஃபைலிங்குடைய லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நம்ம இந்த 2024-25 அதனுடைய அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான ஒரு ITR ஃபைல் பண்ணுறது பொதுவாக ஜூலை 31ஆம் தேதி தான் கடைசி தினமாக இருக்கும். ஸோ அந்த நாளுக்குள்ளே நம்மளுடைய ITR ஃபைல் பண்ணுறதை ஃபைல் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கணும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கரெக்டாக போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைனா நம்ம தான் நம்மளோட பணத்தை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த வருஷம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி ITR ஃபைல் பண்ணுறதுக்கான கடைசி தினம் கிடையாது. அதை நாங்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே அவசரமாக எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸை சரியான சமயத்தில் சப்மிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, கலெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான இடையூறுகள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ண வேண்டாம், அதுக்காக தான் இந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ITR ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் செப்டம்பர் 15ஆம் தேதி தானே, பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. டக்குன்னு எப்போ ஞாபகம் இருக்கோ அப்போ இந்த வேலையை செஞ்சு முடிச்சு விட்டுருங்க, அதுக்கப்புறமா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ITR ஃபைல் பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 15ஆம் தேதின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3வது பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். பிகாஸ் அன்றாட வாழ்க்கையில் என்ன நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம். ஸோ ட்ரெயின் புக்கிங்கில் ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய மாற்றங்களே கொண்டுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 1 என்னன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, அதாவது தட்கல் டிக்கெட் நீங்கள் புக் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. 2வது என்ன அப்படின்னா சார்ட் ப்ரிப்பேர் ஆகுதுல அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. 3வது என்னன்னா ட்ரெயின் டிக்கெட்டோட விலையை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 நான் என்ன சொன்னேன் அப்படின்னா தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுல என்ன ப்ராசஸ்ன்னு. ஸோ நிறைய பேர் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தட்கல் டிக்கெட்டே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அரசாங்கத்தையே நான் கூட திட்டிட்டு தான் இருந்தேன். என்னது இது தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுலாம் வந்து பெரிய ஒரு அபூர்வமான விஷயம், நான்லாம் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிலாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ தான் தெரிய வருது ஆக்சுவலி இது நம்மளோட தப்பு கிடையாது. இந்த ஏஜென்சிலாம் இருக்காங்களே அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்களா, பல்கா அப்படியே அவங்க தட்கல் ஓப்பன் ஆன உடனே வந்து ஃபுல்லாக அவங்களே புக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு கிடைக்காம போயிடுது அந்த தட்கல் டிக்கெட். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து IRCTC ஆப்போட நம்ம ஆதார் கார்டை நிச்சயமாக லிங்க் பண்ணி வச்சிருக்கணும், அப்போனா மட்டும் தான் தட்கல் டிக்கெட்டை நம்மளால் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் AC கோச்சுக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மணிக்கு, நான் AC கோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு புக் பண்ணணும், கரெக்டாக? ஸோ 10 மணிக்கு நீங்கள் வந்து புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ ஓடிபிலாம் வரப்போகுது. ஸோ ஓடிபிலாம் போட்டுட்டு அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து. இப்போது புக்கிங் ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் மறுபடியும் இதே மாதிரி தானே புக் பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதா, அப்போ நம்மள மாதிரியான சாதாரண மக்களுக்கு அது ஓப்பன் ஆகும்.
ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் இந்த ஏஜென்ட்ஸால் அந்த ட்ரெயின் டிக்கெட்ஸை புக்கே பண்ண முடியாது. பல்காக புக் பண்ணுறாங்களே அவங்க புக் பண்ணுறனால தான் நமக்கு கிடைக்காம போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்மள மாதிரியான மக்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மணிக்கு மேலே மட்டும்தான் அந்த ஏஜென்ட்ஸால் இந்த தட்கல் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது சார்ட் ப்ரிப்பரேஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கும் ரொம்ப கடுப்பு, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாகவே இருந்தது. ஏன்னா இப்போது நான் திருச்சி டு பெங்களூர் வரேன்னு வச்சுக்கோங்களேன், தட்கல் டிக்கெட்டில் போட்டிருப்பேன், ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைனா நான் முன்னாடியே டிக்கெட் போட்டிருப்பேன், அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ எனக்கு அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் இல்லையா அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னா, எனக்கு வந்து ஐ திங்க் எனக்கு வந்து கடலூர் எக்ஸ்பிரஸ், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல, திருச்சிக்கு வந்து 8:20 வரும். ஸோ எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த காலையில் ஒரு 11:30-12 மணி அந்த ஒரு வாக்கில் தான், அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 4 மணி நேரமோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி. அப்படியே எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி காத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ட்ரெயினில் வரது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த டிக்கெட் புக் ஆகலைன்னு பார்க்குறதுக்குலான்ட்டு எனக்கு வந்து பிபி எல்லாமே வந்துடும். ஐயோ என்னடா மெசேஜ் அட்டாக்குன்னு வரும், புக்குடுனா சந்தோஷம், ஓகே கன்ஃபார்ம்டு அப்படின்னு வரும். சம்டைம்ஸ் உங்கள் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து கடைசி நிமிஷத்தில் பண்ணுறதுனால என்னால் அடுத்த ஒரு பிளானும் பண்ண முடியாது. இப்போது வீக்கெண்டுக்கு ஊருக்கு போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா பஸ்ஸுக்கு ட்ரை பண்ணுவோம். வீக்கெண்ட் சமயத்தில் தான் பஸ்ஸு வந்து என்னமோ ஃப்ளைட்டில் போகிற லெவலுக்கு விட ஜாஸ்தியான டிக்கெட்லாம் வந்து விற்பாங்க. அந்த சமயத்தில் சரி காசு கொடுத்து போகலான்னு பார்த்தா கூட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள் நான் ஃபேஸ் பண்ணுவேன். பட் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்றத தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மூணாவது, இந்த ட்ரெயின் டிக்கெட்டுடைய ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே. ஆப்வியஸாக என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, சப்போஸ் நீங்கள் வந்து நான் ஏசி கிளாஸில் போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு வந்து 1 பைசான்னு ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் ஏசி கிளாஸஸில் போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 2 பைசா. ஸோ 500 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ரூபா வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது செகண்ட் கிளாஸ்லலாம் சில பேர் போவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எந்த ட்ரெயின் டிக்கெட்லையும் சேஞ்சஸே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற தூரம் 500 கிலோமீட்டருக்கும் மேலே இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும், அதாவது ஆஃப்டர் 500 கிலோமீட்டர்ஸ் அரை பைசாவாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப நான் பெரிய அப்டேட்டாக பார்க்குறேன். ஸோ ட்ரெயினில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுவும் இந்த ஜூலை மாதத்துலேருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்கன்றது நிச்சயமாக அது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நான் வீக்கெண்ட்ஸ்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் வேலை பார்க்குறது கிடையாது, வெளியூர்களுக்கு போயிட்டு வந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரெயின் ரொம்ப அத்தியாவசிய தேவையாகி போயிடுச்சு. அதுவும் ரொம்ப நம்மள மாதிரி லோயல் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. அதனால தான் இந்த ட்ரெயினுடைய அப்டேட் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், அது அதிகப்படியான செலவழிச்சிடக்கூடாது, கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்ற பல விஷயங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ஃபேமிலியினுடைய பாதுகாப்புக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ். அந்த மாதிரி தான் டேர்ம் இன்சூரன்ஸும் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க நம்மளுடைய சம்பாத்தியத்தில் தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நாளைக்கு நமக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தோட நிலைமை ஒரு கேள்விக்குறி ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும். டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம போட்டு போகிற 60 வயசு வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன். அந்த 60 வயசுக்குள்ள நமக்கு எதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கவரேஜ் போட்டிருக்கீங்களோ, 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ, அந்த கவரேஜ் அமௌண்ட் அப்படியே நம்மளோட குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தான் உழைச்சி குடும்பத்தை பாதுகாக்கிறோன்ற போது நம்ம இல்லாத சமயத்தில் நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸோடைய லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே 1 கோடி ரூபாய் கவரேஜ் மாதம் வெறும் 577 ரூபா நம்ம பே பண்ணுறது மூலமாகவே நமக்கு கிடைக்குது. அண்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 99.7% கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு 100 பேர் ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு கிளைம் அப்ளை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேத்தில் எத்தனை பேருக்கு அந்த கம்பெனிக்காரங்க அந்த பணத்தை திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற கணக்கு பார்க்கும்போது 99.7%. இது பார்க்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. 64 கிரிட்டிக்கல் இல்னஸ் இதில் கவர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியமில் மட்டும் 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை 3 மணி நேரத்தில் கிளைம் செட்டில்மெண்ட்டும் இருக்கும். இதெல்லாம் போக நம்மளால பணத்தை மிச்சப்படுத்த முடியும். எப்படின்னா அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C அண்ட் 80D படி 54,600 ரூபாய் நம்மளால டாக்ஸ் சேவ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட குடும்பத்துக்கான பாதுகாப்பாகவும் இருக்கு. நம்ம இதில் பணத்தை போடும்போது நமக்கும் கொஞ்சம் பணத்தை சேமிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா
மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஆப்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். ஸோ இப்போது 4வது பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். யுவராணி நீ கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு யாராச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் டவுனாக பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயத்த டைமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உடம்பு சரியில்லாததையும் கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஏற்றுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, உங்களுடைய கன்சர்ன் எனக்கு புரியுது, நான் உடம்பையும் பார்த்துக்கிறேன். அதே சமயத்தில் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அது கரெக்டான சமயத்தில் நான் பண்ணலை அப்படின்னா எனக்கு என் மேலே ஒரு கோவம் வந்துடும். என்னது இது, ஒன்றா உடம்பு சரியில்லை, கண்டிப்பாக இதை நம்ம டெலிவர் பண்ணியே ஆகணும்ல, மக்களுக்கு இதை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லியே ஆகணும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அன்பு பாசம் கொடுத்துட்டீங்க, அதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ. நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயுமே உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு விஷ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இப்போ கொஞ்சம் நான் க்யூர் ஆகிட்டேன், இன்னும் கூடிய சீக்கிரம் ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுவேன். இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ 4வது பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேங்க்கில் சில விஷயங்கள் தான் கடுப்பாகும். என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் பெனால்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் சார்ஜஸ்ன்னு போடுறீங்க, நாங்கள் என்ன பேங்க்கில் பணத்தை வைக்கிறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் செய்கிற விஷயங்கள் என்னென்னா, பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா டக்குன்னு சூப்பராக ஒரு பெனால்ட்டி போட்டு விட்ருவாங்க. ஐயோ இவ்வளோ பணம் போச்சு, நானே காசு இல்லாமல் தான் மினிமம் பேலன்ஸை கூட மெயின்டைன் பண்ண முடியாமல் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுறீங்களே அப்படின்னு மக்கள் நிறைய பேர் ஆதங்கப்பட்டு இருந்தாங்க. போன மாதம் நான் சொல்லியிருந்தேன், கனரா பேங்க்கில் மினிமம் பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கூட பெனால்ட்டி போட மாட்டாங்க அப்படின்ற புது ரூல்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் இந்த ஜூலை 1ஆம் தேதி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கூட அவங்க உங்களுக்கு பெனால்ட்டி போட மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த பேங்க் நிர்வாகமே தெரிவிச்சிட்டாங்க. 5வது பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு, கேஸ் சிலிண்டரோட விலை. ஸோ ஒவ்வொரு மாதமும் அப்படியே வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லா விலையும் ஏறுதே தவிர நமக்கு வாங்கக்கூடிய சம்பள ஊதியம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. ஒருவேளை இதுவும் ஏறிச்சுன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, இது மட்டும் ஏறிட்டே இருக்குது, இது இப்படியே இருக்கும்போது நியாயமா அப்படின்றது தான் எனக்குள்ளேயுமே நிறைய டைம் தோணும். ஸோ இந்த டைம் கேஸ் சிலிண்டரோட விலை கிட்டத்தட்ட 58 ரூபா குறைச்சிருக்காங்க. சந்தோஷப்படலாம், பட் இது வீடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வீட்டு சிலிண்டர் கிடையாது, கடைகளில் யூஸ் பண்ணுறாங்களே கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர். ஸோ அதுக்கு தான் விலையை குறைச்சிருக்காங்க. அதாவது 19 கிலோ எடை கொண்ட கமர்ஷியல் கேஸ் சிலிண்டரோட விலை இந்த மாதத்துலேருந்து 58 ரூபா 50 பைசான்னு குறைச்சிருக்காங்க. ஸோ மும்பையில் 1665 ரூபா, கொல்கத்தாவில் 1769 ரூபா, சென்னையில் 1823 ரூபா. சரி, ஓகே, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் விலை குறைஞ்சிருக்கு. இந்த டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர் விலை கொஞ்சம் குறைச்சிருக்காங்களா இல்லை ஏற்றிருக்காங்களா அப்படின்னா அது எதுவுமே ஆகலை, அப்படியே மெயின்டைன் ஆகுது, எந்த ஏற்றும் இறக்கமும் மாற்றமும் கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 முக்கியமான அப்டேட்ஸ் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதன் மூலமாக நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. ஆப்வியஸாக இல்லை, பேன் கார்டு அப்படின்றது டெய்லி நம்ம கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ITR ஃபைல் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப தேவை. அண்ட் கேஸ் சிலிண்டர் விலை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு எல்லாம் தேவையான ஒரு விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், சப்போஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறது ஐடியா இருந்ததுன்னா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நன்றி. Boss Wallah, be the boss.